ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவே பார்ப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸில் 90 அவுட் ஆஃப் 90க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த 85+ ஆவது எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு 12th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னும் யாரெல்லாம் படிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஐ திங்க் கரெக்டாக டைம் இன்னைக்கு ஒரு மார்னிங் நைட்டு ஒரு 1:45 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறத அனாலிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் வச்சு. ஸோ இப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மார்னிங் ஒரு 9 o'clock போல நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க் என்ன, இம்பார்ட்டன்டான 4 மார்க் என்ன, அதாவது குருவினா மற்றும் சிறுவினா அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெடுவினா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நெடுவினா பார்க்கலாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் குருவினா அண்ட் சிறுவினா மட்டும் சொல்ல போறேன். அண்ட் இது போக இலக்கணத்துல உள்ள குருவினாக்கள் என்னென்ன 2 மார்க் என்னென்ன கேட்பாங்க, இலக்கணத்துல என்னென்ன 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த இது பழமொழி விளக்கம் எழுதுறது, நயம் பாராட்டுதல், ஸோ இது எல்லாமே நான் மெட்டீரியலோட நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 12th ஸ்டூடெண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் மெட்டீரியலோட பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி மஸ்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்டான குருவினா என்ன, சிறுவினா என்ன, இலக்கணத்தில் உள்ள வினாக்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைம் பாருங்கள் நீங்களே. ஸோ மார்னிங், அதாவது மார்ச் 1 சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் 1:54 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு மிட் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அனலைஸ் பண்ணி இந்த தடவை எதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஸோ இந்த எஃபோர்ட்டுக்கு தயவு செஞ்சு எனக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். 1 by 1 நான் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தமிழுக்கானது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கும் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறத சொல்கிறேன். இயல் 1 குருவினாவை பொறுத்தளவில் 2 மார்க் கொஷின். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எவற்றிய வேந்துபாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வினா. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை கூறுக, ரொம்ப ரொம்ப முக்கியம். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க, இந்த கொஷின்லாம் பார்த்துக்குங்க. முடிஞ்சா படா அம் ஈத்த கெடா அணில் நல்லிசை கடா யானை களிமான் பேக, ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக, அதையும் முடிஞ்சா பார்த்துக்குங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின். சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. ஏங்கொலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ நான் நெடுவினா வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நெடுவினா நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நெடுவினான்னு போட்டு நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். 6 மார்க் கொஷினோட லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெடுவினாவை தவிர இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ முடிஞ்சது அப்படின்னா உங்களால் செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் அது சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள். பட் இந்த தடவை கேட்க சான்சஸ் கம்மி தான். உங்களால் முடிஞ்சதுன்னா பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து நீங்கள் டெஃபினெட்லி குவார்டர்லி ரிவிஷன் ஹாஃப் இயர்லின்னு எல்லாத்துக்குமே படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நல்லா ஃபஸ்ட் 3 யூனிட் ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன். அதர்வைஸ் முடியலாட்டி விட்டுறலாம். ஓகே. இயல் 2 உள்ள ஒரு 1 மார்க் கொஸ்டின் இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 1 மார்க் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். 2 தொடர்களாக ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று, மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான் அப்படின்னும் அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இல்லாட்டி சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். தட்ஸ் இட். வெரி வெரி ஈஸியான ஒரு கொஷின். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க் கொஷினை பொறுத்தல வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார் அந்த கொஷின். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து தற்காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள்.
அடுத்தது இயல் 3 பொறுத்தளவில் குருவினா 2 மார்க் கொஷினை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்சோ திருக்குறளும் இருக்கும். ஸோ சேர்த்து சொல்கிறேன். புக்கில் தன்மனை குறிப்பு வரைக, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதி ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், இதெல்லாம். இது திருக்குறளிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாலத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை, சினத்தை ஏன் காக்க வேண்டும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க் கொஷினை பொறுத்தளவில் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அஸ் ஐ டோல்டு, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, திருக்குறளில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பாருங்கள். முடிஞ்சதுன்னா எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. இயல் 4 பார்த்தீங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்தளவில் வசன கவிதை வேறுபாடு தருக, எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் ஏற்படுத்துவீர், அது பார்த்துக்கோங்க. மணலில் எழுதுவது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றல்களை தொகுத்தெழுதுக. அடுத்தது இயல் 5, அதில் குருவினா பார்த்தீங்க அப்படின்னா கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவனை தொடருக்கு பதிவுரை எழுதுக. 4 மார்க் கொஷினை பொறுத்தளவில் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேரிடம் எத்தகைய உறவு வேண்டும் என்று கேட்கிறார், வெரி 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 இம்பார்ட்டன்ட். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார், ஸோ இதெல்லாம் பாருங்கள். இயல் 6 பொறுத்தளவில் உங்களுக்கு இயல் 6 பார்த்தீங்க அப்படின்னா லைக் எங்கடா அந்த இருக்குது, என் வகை மெய்ப்பாடுகள் யாவை, அது பின்னணி இசைப்படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக, ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைக, இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 6 திருக்குறளில் நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இருந்திருக்கிறார், பகைவராலும் அளிக்க முடியாத அரண் எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பாருங்கள் குருவினால. சிறுவினாவை பொறுத்தளவில் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோ வடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலை கற்பனையாக படைக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம். திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது வந்து பாருங்கள். மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் வழி நின்று விளக்குக, திருக்குறளிலிருந்து, அது பாருங்கள். ஓகே. இயல் 7 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பருவத்தை பைசை நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக, அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிசராந்தையார் கூறுவனையாவை செவியறிவு துறை, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இயல் 7 4 மார்க் கொஷின், வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக, அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நறி கூறுகிறார், எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி, பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை, ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக, மிக மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்து இயல் 8 உள்ள குருவினா பாருங்கள். தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்கள் பற்றி குறிப்பு வரைக, முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணம் பார்த்துக்கோங்க. இறைமகனாரின் நின்னனை கண்டு மக்கள் எவ்விதம் புறம்பினர், இதெல்லாம் பாருங்கள். 4 மார்க் கொஷினை பொறுத்தவரை மயிலை சீனி வீங்கடசாமி நினைவுச்சிருப்பதற்கு செய்திகள் உருவாக்கி தருக, கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த தொண்டுகளையும் அட்டவணைப்படுத்துக, ஈசன் மகன் என்றான் ஓர் ஏழை என்ன, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, மொத்தம் 4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இருக்குது, 4 நல்லா பார்த்துங்க. அடுத்தது இலக்கணத்திலிருந்து முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் சொற்களை உணர்த்தும் வகையில் பொருள் அமைக்க, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, வெண்பாவிற்குரிய தலைகள் ஒரு விருப்பம் பல விருப்பம், இதெல்லாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் இலக்கணத்தை பொறுத்தல. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். பட் இலக்கணத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே படித்து தான் ஆகணும். தொன்மம் பார்த்துக்கோங்க, குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணம், இதெல்லாம் பாருங்கள். துறையை பொறுத்தல பரிசில் துறை செவியறிவு துறை ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடான் திணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழமொழி விளக்கம் எல்லாமே பார்த்துங்க. யானைக்கும் அடிசருக்கும் திணை விதித்தவன் திணை அறுப்பான், வினை விதித்தவன் வினை அறுப்பான், குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை, இரும்பு ஊற கல்லும் தேயும், ஊழி பெயரினும் தாம் பெயரார். ஸோ இந்த அணியை பொறுத்தளவில் அதே தான். பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏவக தேச உருவக அணி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நயம் பாராட்டுதல், மையக்கருத்து எழுதி திரண்ட கருத்து எழுதுறது, நயம் பாராட்டுதல், அது வந்து பார்த்துக்குங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்ச்சி பார்த்துங்க என்னென்னலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துங்க. மயங்கொலி சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உள்ள மயங்கொலி சொற்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதல், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சு வழக்கை எழுத்து மூலம் மாற்றுதல், அது இருக்குமே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிழை நீக்கி எழுதுதல், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கிறது, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், இதெல்லாமே புக்குக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள். இந்த மெட்டீரியலோட லிங்க் டெஃபினெட்லி
ஷார்ட்லி ஐ வில் ஷேர் மை வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மனப்பாட பகுதி பாடல் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க. ஐம் ரியலி சாரி. ஏன்னா மனப்பாட பகுதி பாடல் என்னால் சொல்ல முடியும் 5 இது படிங்கன்னு. பட் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு திங். ஏன்னா அது சப்போஸ் வரல அப்படின்னா தட் இஸ் ரியலி வெரி டிசப்பாயிண்ட். ஏன்னா வந்து ஒன்று தான் கேட்குறாங்க. 10th மாதிரி 2 கொடுத்து ஒன்று கேட்குறது கிடையாது. டேரெக்டாக ஒன்று கொடுத்து அதை நீங்கள் எழுதி தான் ஆகணும் மனப்பாட பகுதி பாடல். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ டோன்ட் பிலீவ் எனி ஒன். மனப்பாட பகுதி பாடல் யார் சொன்னாலும் அதை வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த ஈவன் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம் யாராக இருந்தாலுமே. ஸோ ஈவன் என்னாலையும் சொல்ல முடியும், வேறு நிறைய சேனல்ஸ்லேயுமே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதை வந்து பிலீவ் பண்ண வேணாம். நான் எல்லாத்தையுமே சொல்லலாம். மனப்பாட பகுதி பாடல் மட்டும் எவ்வளோக்கு உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியுமோ ஸோ அவ்வளோக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் 2 daysல இந்த மெட்டீரியல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். யூஸ்ஃபுல் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.